உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு பொருத்தமான ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நாங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ அஜய் பக்கத்துல உட்கார வேண்டியது, அஜய் கையால தாலிய கழுத்துல வாங்கிக்க வேண்டியது நீங்க இல்ல. அவரை காதலிச்ச பொண்ணுதான் இந்த தாலிய வாங்கிக்கணும். என்னது, இவர் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரா? ஆமாங்க. ஹாசினி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆண்டி ப்ளீஸ், இப்போதைக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க. ஏய், கல்யாணம் நடக்கிற இடத்துல என்ன குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க? வாடிங்கிட்டு மா, அவ சொல்றதெல்லாம் கேட்காதமா. நீ எந்திரிக்காத. அஜய் தம்பி, அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. இதெல்லாம் பெரிய பாவம் தம்பி. மணவரையில உட்காந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறலனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதே கேள்விக்குறியா போயிடும். இந்த ஆசினி பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க அப்படி ஒரு பாவத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க தம்பி. நீ சும்மா இருக்கா? அஜய் சார், நீங்க தாலி கட்டாதீங்க சார். தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்க. அமைச்சரையா, நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க. அஜய் சார் எங்க வீட்டு பொண்ணை காதலிச்சிருக்காரு. எங்க வீட்டு பொண்ணும் அவரை மனசார விரும்பி இருக்கு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. அமைச்சருக்கு பந்தோஸ்து கொடுத்துக்கிட்டு இருக்கல, இந்த பொண்ணுதான், தாரணி. ஏமா, இந்த பையன் சொல்றது உண்மையா? நீ மாப்பிள்ளையும் காதலிக்கிறீங்களா? ஐயா, எங்க மாமா சொல்றது உண்மைதான். நான் தாரணியோட அக்காதான். ஏமா, அப்போ மாப்பிள்ளையும் நீயும் காதலிக்கிறீங்களா? அப்புறம் எப்படி உன் காதல உன் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போகும்போது நீ அதை பத்தி கவலையப்படாம யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு இப்படி எனக்கு பந்தோபஸ்து கொடுக்க வந்திருக்க?